ஹாய் மக்களே! மண்டே டின்னர் ரெடி பண்ணலாமா? வாங்க. இன்னைக்கு டின்னருக்கு என்னலாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணிட்டு, பீர்க்கங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மட்டர் பன்னீர் சப்ஜி பண்ணலாம், தால் பண்ணலான்னு குக்கர்ல பருப்பு வேக வச்சுட்டு, மட்டர பன்னீர் சப்ஜிக்காக வேக வச்சுட்டேன் முன்னாடியே. பன்னீர் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப டெல்லியில பார்த்தீங்கன்னா, டெய்லி மழை வந்துட்டே இருக்கு. இப்ப மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிள்ளைங்க ஸ்கூல் போற டைம் ஆனா மழை வந்துடுதுங்க. காலையில இல்ல மதியானம் ஸ்கூல் விடுற டைமு. பார்த்தீங்கன்னா, இப்ப சாயங்காலம் 6 மணிக்கு நல்ல மழை வந்துருச்சு. நான் அப்புறம் மழைய கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துட்டு, ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். யோகு வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டு அவனுக்கு "ஏன் மம்மி என்னைய கூப்பிடல? என்ன சமைக்கிற?" அப்படின்னு கேட்டான். நான் "உனக்கு புடிச்ச பன்னீர் தான்டா பண்றேன்" அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவன் எப்போதுமே நான் சமைக்கும்போது அவனே ஃபோன எடுத்து வச்சுட்டு, "மம்மி நான் வீடியோ பண்றேன். இன்னைக்கு நாங்க இந்த சப்ஜி பண்றோம். இன்னைக்கு எங்க வீட்ல இது சமையல். பாருங்க வீடியோவ" அப்படின்னு அவனா நல்லா பேசிட்டு வீடியோ பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அவனுக்கு புடிச்ச பன்னீர் சப்ஜி பண்றேன்னு இன்னும் ஹாப்பி ஆயிட்டான். அப்புறம் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அவன் டிவி பார்க்க போயிட்டான். நான் அப்புறம் சப்ஜிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மட்டர முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மசாலாலாம் பண்ணி முடிச்சுட்டு, மட்டர போட்டுட்டு கடைசியா பார்த்தீங்கன்னா, பன்னீர ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் மட்டர் பன்னீர் சப்ஜியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பருப்பு வேக வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே அதில போட்டுட்டேன். இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு, மசாலா போட்டு அப்படியே தாளிச்சு விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் சாதம் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. உப்பு போட்டு வடிக்கிறது மட்டும் தான். ஒரு பக்கம் பருப்பும் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பருப்பும் தாளிச்சு முடிச்சுட்டு, சாதமும் வெந்துருச்சு. உப்பு போட்டு வடிச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க டின்னருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. அடுத்த வீடியோக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.